வெல்கம் டு ஐடி மார்க் டேஸ் ஆல்ரெடி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்புலேருந்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பு பார்க்குறோம். பாடப்புத்தகத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம எளிமையாக எப்படி படிக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே அதுதான், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் தரமானதா தரமற்றதா, அந்த பொருளில் தரம் இல்லைன்னா நீங்கள் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறப்பாங்க, இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? எல்லாருமே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறையா பொருட்கள் வாங்குவோம், வெளியிலையும் சரி. இருந்தாலும் நீங்கள் இந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக வந்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்கூல் புக் ரீடிங் ரொம்பவே முக்கியம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும், பிசிஎஸ்ஐ, ரயில்வே, எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் ஸ்கூல் புக் ரீடிங் ரொம்ப முக்கியம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் என்பவர் எந்த ஆண்டில் ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில் குறிப்பிட்டுள்ளார்? அதாவது எட்வர்ட் ஹெச் என்றவர் ஏகபோக போட்டி அப்படின்ற கோட்பாட்டு நூலில் எந்த ஆண்டு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா 1933. 1933 தான் ஏகபோக போட்டி அப்படின்ற கோட்பாடை எட்வர்ட் ஹெச் அவர்கள் வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது. ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான என்பதன் கலவையை குறிக்கிறது. இந்த ஏகபோக போட்டி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஏகபோக மற்றும் சரியானது அப்படி என்பதை குறிக்கக்கூடிய கலவையை குறிக்குது, சரிங்களா? ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. எந்த 2 கிரேக்க சொல் அப்படின்னா ஒலிகோ அப்படின்னா சில அப்படின்னு அர்த்தம், பாலி அப்படின்னா கட்டுப்பாடுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ஒலிகோபோலி அப்படின்னா சில கட்டுப்பாடு அப்படின்றத குறிக்குது, சரிங்களா? ஓகே, நுகர்வோர் என்பவர் யார்? ஒரு பொருளை யார் வாங்குகிறாங்களோ அவங்க தான் நுகர்வோர், அதாவது பயன்படுத்தும் நோக்கத்தில், சரிங்களா? பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர், ஓரளவு வாக்குறுதி பெற்றவர், சரிங்களா? நுகர்வோர் என்பவர் யாருன்னா பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர், ஓரளவு வாக்குறுதி பெற்றவர், சரிங்களா? நம்ம கதை வடிவத்தில் இந்த டாபிக் பார்க்குறோம், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. ஒரு நபர் எப்போது நுகர்வோராக இருக்க இயலாது? இவர் நுகர்வோர் இல்லை அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா எந்த ஒரு பொருளையை வாங்குகிறது, அதாவது எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையோ இலவசமாக பெறும்போது, ஏதோ ஒரு பொருளை வாங்குறது இல்லை இலவசமாக சேவையை பெறார் அப்படின்னா அவர் நுகர்வோராக இருக்க மாட்டாங்க. வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்கி இன்னொருத்தவங்கிட்ட விற்பாங்க, அது மாதிரி இருக்கிறவங்கள வணிக நோக்கத்துக்காக பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்க நுகர்வோராக இருக்க இயலாது, சரிங்களா? அடுத்தது, முறையற்ற வணிகம் நடவடிக்கை. முறையற்ற வணிகம் நடவடிக்கை என்னென்னா விற்பனை செய்யப்பட்ட பொருளை திரும்ப பெற மாட்டாது. அவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருளை விற்றுட்டாங்க அப்படின்னா திரும்ப கொடுக்க மாட்டாங்க, திரும்ப வாங்கிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. பொருட்களை மாற்ற இயலாது, மாற்றவும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த சூழலையும் பணத்தையும் திருப்பி தர மாட்டாங்க. இது மாதிரி சில பேர் பிஹேவியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளில் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். சரி, இப்போ இது பேர் முறையற்ற வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நுகர்வோருக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வராங்க. இதுதான் நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரா அந்த திட்டத்து பேர். 1986 கொண்டு வராங்க. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த கொஷினை கேட்கலாம். நீங்கள் குரூப் 2 குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, பிசிஎஸ்ஐயில் கூட இது கேட்பாங்க, சரிங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1986 அக்டோபர் 24, சரிங்களா? அடுத்தது, நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னா எந்த சட்டம் அப்படின்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தான் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? நுகர்வோருடைய பாதுகாப்பு மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சரிங்களா? இப்போ தான் ரொம்ப முக்கியமான பார்க்க போகிறோம். என்சிடிஆர்சி நேஷ்னல், சரிங்களா? நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், சரிங்களா? அதாவது நேஷ்னல்
கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க, அந்த பொருள் 1 கோடி ரூபாய்க்கும் மேலே அப்படின்னா அந்த கேஸை யார் எடுப்பாங்க அப்படின்னா இந்த என்சிடிஆர்சி தான் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுற வேலைன்னா 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான குறைகளை தீர்க்கிறது இவங்களுடைய வேலை. இது இந்தியா அளவில் செயல்படும். சரிங்களா? இது நேஷ்னல் லெவலில் இருக்கும். என்சிடிஆர்சினா நேஷ்னல் ரெட்ரஸல், சரிங்களா, நேஷ்னல் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷனிங். சரிங்களா? 1 கோடிக்கும் மேலே. அடுத்தது எஸ்சிடிஆர்சி அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல், அதாவது டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம். இவங்களுடைய வேலை என்னென்னா 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய குறைவான மதிப்புள்ள வேலையை தீர்க்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி கேஸை இவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? சரி, அப்போ எஸ்சிடிஆர்சி இந்த கேஸ் யார் எடுப்பாங்க? இது மாநில லெவலில் நடக்கக்கூடியது. சரிங்களா? அந்த மாநிலத்தையே பார்த்துக்கலாம். 1 கோடி ரூபாய் கம்மியாக இருந்தால் அந்த மாநிலத்திலே இந்த ஆணையருக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்தது டிசிடிஆர்சி. இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸ், அதாவது டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இதை இவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள் சம்மந்தமான பொருட்கள் நீங்கள் அதை வாங்கி பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி பிரச்சனை பார்த்துக்கிறது டிசிடிஆர்சி. சரிங்களா? இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த 3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து நமக்கு வருஷத்தை கேட்கலாம் கம்பல்சரி. சரிங்களா? இதுதான் நமக்கு டக்குன்னு தெரியாமல் மிஸ் பண்ணிவிடுவோம். இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஷினு. இந்திய பாராளுமன்றத்திலேயே நுகர்வோருக்கான பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றினாங்க 1986. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோடி கவர்மெண்ட்டு ஏற்றிருப்பாங்க ஆகஸ்ட்டு 2019. சரிங்களா? ஆகஸ்ட்டு 2019 தான் நுகர்வோருக்கான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க மசோதா. சரிங்களா? பாதுகாப்பு மசோதா ஆகஸ்ட்டு 2019. சரிங்களா? அடுத்தது நுகர்வோருக்கான அடிப்படை உரிமைகள். என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படின்னா 8 உரிமைகள் இருக்குது. நுகர்வோருக்கு அடிப்படையான உரிமைகள் 8 என்னென்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழல் பெறுவதற்கான உரிமை. இத்தனை விஷயங்கள் நுகர்வோருக்கு இருக்குது. சரிங்களா? நுகர்வோருக்கு அப்போ 8 அடிப்படை உரிமைகள் இருக்குது. நான் வச்சுங்க, அதாவது மனுஷ வாழ்க்கை 8 பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 8 இது இருக்குது. சரிங்களா? நுகர்வோருடைய குறை தீர்க்கிறது. ஓகே, அடுத்தது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு போட்டாங்க? 86க்கு அப்புறம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தான் இது போட்டிருக்காங்க. அப்போ 30 ஆண்டுகளுக்கு மேலான சட்டம் இது. சரிங்களா? புதிய நுகர்வோர் சட்டம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகிற ஆண்டு. எந்த ஆண்டு புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முற்படுகிறது? 1986 கோப்ரான்னு சொல்லி கொண்டு வந்த இந்த சட்டம் தான் மாற்றம் செய்யுது. அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. தேசிய அளவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க 1986. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு நமக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்படுறாங்க. அப்போ தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. அதுக்கப்புறம் 2 வருஷம் சரிங்களா? அப்போ 1988 தான் இந்த குறைதீர்ப்பு ஆணையம் கொண்டு வராங்க. இது எம்ஜிஆர் இறந்த வருடம். நல்லா நான் வச்சுங்க. சரிங்களா? 1988 விஸ்வநாதன் ஆனந்த் முதல்ல இந்த வருஷத்தில் தான் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்குவார். சரிங்களா? கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறுவார். அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம். இதுக்கு தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. தேசிய நுகர்வோருக்கு புதுடெல்லி. சரிங்களா? மாநிலம்னு சொல்லும்போது அந்த மாநிலத்துடைய எங்கே வேணால் வச்சுருக்கலாம். அவங்களுடைய தலைநகரில் கூட வச்சுருக்கலாம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. இது தேசிய லெவல். அப்போ
இந்தியா லெவலில் கேட்கும்போது புதுடெல்லியில் இருக்குது. சரி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டாந்தாங்க? 1986. சரிங்களா? இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வருஷம்லாம் வந்து உங்களுக்கு மெமரிஸ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் நோட்ஸ் இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் சில பேர் எழுதி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறது எக்காரணத்தை கொண்டும் மறக்காது. ஏன்னா நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு ஒரு மெமரிஸ் ஆகிடும். ப்ளஸ் இந்த வீடியோ வேறு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு முறை மெமரிஸ் ஆகிடும். அப்போ நல்லாவே உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். சரிங்களா? எழுதி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே மறக்காமல் இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியில் அப்படின்னு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது கடல் மாதிரி. நம்ம ஒரு மாதம் அப்படியே ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நம்ம பாஸ் ஆகிட்டு போயிட முடியாது. போக முடியும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால். பட் அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 அட்டம்ப்ட் கூட ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். அந்த நோட்ஸை நம்ம கரெக்டாக வச்சுருந்தா தான் நம்ம மேலே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன். சப்போஸ் நீங்கள் படித்து முடித்தாலும் உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன். சரிங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்தது சட்ட அளவீட்டு சட்டம். இந்த சட்ட அளவீட்டு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்னா எதுக்காக கொண்டாந்தாங்க? ஒரு பொருள் எந்த அளவு தரமாக இருக்குது, தரம் இல்லைன்னா அது நம்ம யார் மேலே கேஸ் போடுறோம், அந்த பொருளை வந்து நம்ம அந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துடைய மீறல். இந்த சட்ட அளவீடு சட்டமுடைய வேலை என்னென்னா, ஒரு பொருள் 5 கிலோ, இப்போ அரிசி 5 கிலோ பேக்கு அப்படின்னா 5 கிலோ பை கரெக்டாக 5 கிலோ இருக்கா, அந்த இடையில துல்லியம் இருக்கணும். சரிங்களா? ஒரு எண்ணெய் வாங்குறீங்க 1 லிட்டர்னா 1 லிட்டர் இருக்கணும். அது மாதிரி குறைவாக இருக்கா, அந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இந்த சட்ட அளவீட்டு சட்டம் தான் பார்த்துக்கும். சரிங்களா? இது 2009 கொண்டாந்தாங்க சட்ட அளவீட்டு சட்டம். சரிங்களா? சட்ட அளவீட்டு சட்டம் 2009 நான் வச்சுங்க. அடுத்தது இந்திய தர நிர்ணய ஆணையம். இந்திய தர நிர்ணய ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டாந்தாங்களோ அப்போ தான் வந்தது. அதை தான் BIS சொல்லுவாங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதுதான் இந்திய தர நிர்ணய ஆணையம். சரிங்களா? 1986 இது கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 1986 BIS ஹால்மார்க் தங்க நகை அப்படின்னு சொல்லுவீங்களா, அதான் நான் வச்சுங்க. இது தேசிய இந்த 3 வருஷத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்தது அந்த அத்தியாவசிய பொருள் சட்டம். இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னா வருஷம் தான் கேட்பாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். சரிங்களா? அதாவது எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தியாவசிய பொருள்னால் எசென்ஷியலான பொருள்னு அர்த்தம். சரி, அதுக்கு தான் வந்து அதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது 1955 வந்துடுச்சு. சரிங்களா? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். ஏன்னா 1955 இதை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு அத்தியாவசியம். ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிச்சு. சுதந்திரம் வாங்கினாலும் மக்கள் வந்து பஞ்சம் பட்டினியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறது, ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ரேஷன் கடை கொண்டு வந்திருப்பாங்க, சிவில் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அப்போ அது மூலிமா மக்களை வந்து ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டினியில் உயிர் இருக்கிறாங்க அவங்கள தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது இந்த கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம். இது ரொம்பவே முக்கியம். இப்போ கூட பார்த்திங்கன்னா சிலிண்டர் பிரச்சனை வந்திருக்கும் ரீசெண்டாக. அது ஆக்சுவலாக அது ரூமராக கூட இருக்கலாம். பட் எதுவோ, ஆனால் அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் சிலிண்டரை வாங்கி சில ஏஜென்சி என்ன பண்ணாங்க, அதை வாங்கி ஹோல்டு பண்ணுறாங்க. ஒரு 1000 சிலிண்டர் வாங்கி பதுக்கி வைக்கிறாங்க. அது மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுது, சிலிண்டருடைய ரேட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. மக்கள் அதிகமாக பிரச்சனைக்குள்ளாராங்க. இது வந்து அடிக்கடி நடக்கும். இப்போ வெங்காயம் விலை திடீர்னு ஏறுது அப்படின்னா சந்தையில் பதுக்கி வைப்பாங்க. அது குடோனில் போட்டு பதுக்கி வச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் சென்று அதை விற்பாங்க. அப்புறம் நல்லா ரேட்டு ஏறும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இதுதான் வந்து கருப்பு சந்தைப்படுத்தல். அத்தியாவசிய பொருளை இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு வந்து ஒரு ஆக்ட் போட்டிருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து 1980 போட்டிருப்பாங்க. தெரிஞ்சுங்க. அத்தியாவசிய பொருள் 1980. இந்த குரூப் 2 இன்டர்வியூ நான் இன்டர்வியூ இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இந்த ஃபுட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி இந்த மாதிரி ஆஃபீஸர்லாம் போவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப இது முக்கியம். கருப்பு சந்தைப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா 1980 தான் என்ன பண்ணுறாங்க, கருப்பு சந்தைப்படுத்தல் கூடாது, அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபட்டுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி மேலே நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க? உற்பத்தியாளருக்கு எதிராக, சரிங்க, அந்த கம்பெனியுடைய உற்பத்தியாளருக்கு நீங்கள் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மேலே நீங்கள் இது பண்ண முடியாது, புகார் அளிக்க முடியாது. அப்படின்னா யாரை தான்
எது புகார் அளிக்கலாம் அப்படின்னா பொருட்களின் தொகுதி. சரிங்களா, இந்த பொருட்களோட சீரியல் நம்பர், இந்த சீரியல் நம்பர் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல முடியும். தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது. சரிங்களா, உற்பத்தியாளருக்கு மேலே நம்ம புகார் பண்ண முடியாது. அந்த பொருளில் அந்த சீரியஸை தான் நம்ம புகார் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட பொருள் எல்லாமே நல்லா இருந்திருக்கலாம். சரிங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்தது தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறாங்க. இதனுடைய இது பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து இதை பார்த்துக்குவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், முழுக்க இது சட்டம் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா, அப்போ இதை தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்துடைய முக்கிய வேலை யாரை போட முடியும்? அப்போ உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியை தான் மேக்ஸிமம் இது போடுவாங்க. அதுமாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மனித உரிமை ஆணையத்துக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கிறவங்க தான் போடுவாங்க. சரிங்களா, இதுதான் இவங்க இந்த முக்கியமான இடத்துல இவங்க இருப்பாங்க. அப்போ யாரை நியமிப்பாங்க? தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. இது மாநிலம் அப்படின்னா மாநிலத்தில் தலைமை நீதிபதி. சரிங்களா, அது மாதிரி போடுவாங்க. சரிங்களா, அடுத்தது உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றார். அப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்னா அவர் யாருன்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. ஏன் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை இருக்கிறதுனால தான் சிக்கல்களை எதிர்கொள்ளப்படுகிறது. சரிங்களா, அதுக்கு வர்த்தக நடைமுறை தான் காரணம். அடுத்தது நுகர்வோர் ஒரு பொருட்கள் தயாரிப்பு மற்றும் போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். ஆமாம், நுகர்வோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா அதுக்கான போதுமான தகவலை மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பொருளை பற்றி நமக்கு தெரியும், ப்ளஸ் அதனுடைய யூசேஜும் தெரியும். அப்போ பொருட்கள் வாங்குவதில் முடிவு, அப்போ தான் நம்ம அதை வாங்குகிற மாதிரி முடிவு எட்டும். அதனால தான் இப்போ புதுசாக ஏதோ ஒரு பொருள் வருது அப்படின்னா நம்ம ஆடில், டிவியில் ஆடில் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். சரிங்களா, அதை நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்து தான் நமக்கு அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கும். சரிங்களா, அதுதான். அடுத்தது தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களில் அமைப்பு வணிகர்களின் நியமனத்தை வர்த்தக நடைமுறைக்கு எதிராக நுகர்வோர் குறைகளை ஆராய்வது. அதாவது ஒன்று தேசிய லெவலாக இருக்கலாம், அதாவது இந்தியா லெவலாக இருக்கலாம், மாநில லெவலாக இருக்கலாம், மாவட்ட லெவலாக இருக்கலாம். இந்த மாதிரி இது குறை தீர்க்கிறதுக்கு தான் நமக்கு 3 அடுக்கு முறை இருக்குது. ஒன்று NCTRCன்னு படிச்சிருப்போம், அப்புறம் SCTRC, அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, மாநிலம், மாவட்டம், அது ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவலு, அப்புறம் மாநில லெவலு, அப்புறம் மாவட்ட லெவல் அப்படின்னு நம்ம 3 அடுக்கு அமைப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது தான் என்னன்னு சொல்லுவோம்? கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கலப்படம்னா என்ன? ஒரு தரமான பொருளோட ஒரு தரமற்ற பொருளை கலந்து அந்த தரமான பொருள் எவ்வளோ ரேட்டுக்கு விற்பீங்களோ அந்த ரேட்டுக்கு விற்பாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறது, கலப்பட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது ரொம்பவே முக்கியமானது நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மகாசாசனம் என்று கருதப்படுவது இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் தான். இதுதான் ஷார்ட்டாக கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது அடிக்கடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், இது தெரிஞ்சிங்க. கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாசாசனம் அப்படின்னு கருதப்படுவதுன்னா பாதுகாப்பு மகாசாசனம், நுகர்வோருடைய பாதுகாப்பு மகாசாசனம்னாலே இந்த கோப்ரா, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சரி, ஓகே. இது ஒன்று ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. தவறான விளம்பரத்துக்காக ஏதோ ஒரு பொருளை பற்றி தவறான ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு எவ்வளவு ரூபாய் அபராதம் விதிக்கலாம்? சரிங்களா, ஒரு பொருள் தவறானனா அந்த பொருள் அந்த விஷயத்துக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லி தவறாக நம்ம மார்க்கெட் பண்ணி விற்பாங்க. சரிங்களா, அப்போ அது மாதிரி விற்கிறது மேலே எவ்வளோ நமக்கு பெனால்ட்டி போட முடியும் அப்படின்னா அபராத தொகை 10 லட்சம். இதை நல்லா தெரிஞ்சுங்க, 10 லட்சம் வரைக்கும் போடலாம்னு சொல்கிறாங்க. இந்த 10 லட்சம் அப்படி பெனால்ட்டி போடுற வேலையை யார் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னா மத்திய அரசு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, NCTRCD, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த 1 கோடி ரூபாய்க்கும் மேலே அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கும் கீழே அப்படின்னு வரும்போது இப்போ யாரோ ஒருத்தவங்க இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டேட்டுன்னு பார்த்தோமா, ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம், டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் கமிஷன் பார்த்துருப்போம். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து
அவங்க மேலே கேஸ் தான் போட முடியும். சரிங்களா? அந்த ஸ்டேட் கேஸ் போட்டாலும் அந்த கம்பெனி மேலே காசு, அதாவது பெனால்ட்டி போடுற வேலையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த நேஷ்னல் அவங்க மேலே தான், அவங்க தான் பார்ப்பாங்க. சரிங்களா? நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் அவங்களால தான் அந்தக்கான தொகையை போட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்பவே முக்கியமானது. தவறான விளம்பரத்துக்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு எவ்வளோ ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம்னா 10 லட்சம் வரைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த சீரீஸில் அடுத்த ஸ்டாண்டர்ட் பார்ப்போம். தேங்க்யூ.